ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான அப்டேட். அவசியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் உங்க ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லிங்க். ஏன்னா இந்த ஆதாரையும் பேனையும் 31 டிசம்பருக்குள்ள நாம லிங்க் பண்ணல அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே ஆக்டிவ்ல இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல ஹரிபரியில எந்த டிரான்சாக்ஷனும் வச்சுக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஆதார் அண்ட் பேடை வந்து லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணல அப்படின்னா ஜனவரி 1 இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேன் கார்டுலயும் நம்மளால எந்த டிரான்சாக்ஷனும் பேன் வச்சு எதுவும் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம இன்கம் டேக்ஸ் பத்தின அந்த என்கொயரிஸ் எதையுமே செக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ல இப்ப செக் ஏதாவது டெபாசிட் பண்ணாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது வராது. அதே மாதிரி வி கான்ட் ஏபிள் டு டேக் த சேவிங் டெபாசிட்ஸ். அப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ் இது எதுவுமே நம்ம அக்கௌண்ட்ல ஷோ ஆகாது. டிடிஎஸ் உடைய நமக்கு சில சலுகைகள் இருக்கும்ல, அதுவும் நடக்காதுன்னு இருக்காங்க. அப்புறம் பேன் ஆதாரை இணைச்சா 30 நாளுக்கு அப்புறம் தான் பேன் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி எஸ்ஐபி ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து எஸ்ஐபி எஃப்டி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள். அதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லாஸ்டா போட்டிருக்கிற எஸ்ஐபில இந்த இஷ்யூல இண்டிகேட் பண்ணிட்டு நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் புதுசா போடும்போது இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் ஆதார் இது ரெண்டையும் இமீடியட்டா லிங்க் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து 31 ஆஃப் டிசம்பர் அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ. பேன் ஆதார் லிங்க் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேவா? நம்ம வந்து லிங்க் ஆதார் மெனுல போயிட்டு பேன் நம்பர் அப்ளை பண்ணி அதுக்கு சம் பெனாலிட்டி இருக்கும். இவ்வளவு நாள் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்ப எதுவும் எடுத்திருக்காங்களான்னு தெரியல, செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேன் ஆதாரை லாகின் பண்ணுங்க. உங்க பேன் கார்டு மொபைலுக்கு வர ஓடிபி வச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து லிங்க் கொடுத்தீங்கன்னா இது லிங்க் ஆயிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ so much for watching this video. Have a fantastic day.